ஈவினிங் போல் ஸ்டோருக்கு போயாச்சு. குக்கி டின்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் டின்னுமே வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதில் இன்னும் 2-3 நியூ ஃப்ளேவர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைட் நம்ம ஸ்டோருக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் செல்லர்ஸ் இருக்குது. அதில் இந்த ப்ரௌனி வாஃபிள், பூல் ஆஃப் ப்ரௌனி, சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி அதிகமாக கஸ்டமர்ஸ் வரும்போது மூவ் அவுட் ஆகும். ஈவினிங் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒயிட் ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சுட்டு தான் வந்திருந்தேன். நைட் வந்து 10 நிமிஷத்தில் இந்த ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 3-4 காஷ்மீரி காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது கருவேப்பிலையில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி. ஒரு சிலருக்கு கேப்சிகம் பிடிக்காதில்ல, தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி ரைஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு தக்காளி சின்னதாக சாப் பண்ணது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாகவே வரும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆற வச்சிருந்தேன். அதுவும் சேர்த்து நம்ம கிளறி விட்டாச்சு அப்படின்னா ரெடி ஆகிடும். இது கூட சைட்ஸ்க்கு கொஞ்சமாக அப்பளம் இல்லைன்னா எக் ஆம்லெட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது உங்கள் ஃப்ரீ டைமில் சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.